வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஓமன் இடையிலான வர்த்தக உறவுகள் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மக்களவையில் இன்று நிறைவேறியது. சாலை விபத்து உயிரிழப்பை தடுக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களுடன் இணைந்து நவீன ஆம்புலன்ஸ் சேவை கொண்டுவரப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் உலக டூர் ஃபைனல்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஓமன் இடையிலான வர்த்தக உறவுகள் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய ஓமன் வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நம்பிக்கை மற்றும் ஆற்றலை வலுப்படுத்துவதோடு வர்த்தகம், முதலீடு, வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால நட்புறவு எக்காலத்திற்கும் நீடித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஓமன் மஸ்கட்டில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் மாணாக்கரிடையே உரையாற்றிய பிரதமர், விழாக்கள், மரபுகள் புதிய எண்ணங்களை வெளிக்கொணர்வதாக கூறினார். இந்தியாவின் பன்முகத்தன்மை நம் கலாச்சாரத்தின் அடித்தளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் இன்று ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்குடன் மஸ்கட்டில் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று தாயகம் திரும்புகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மக்களவையில் இன்று நிறைவேறியது. இம்மசோதா குறித்த விவாதத்திற்கு அவையில் இன்று பதிலளித்து பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தியதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஆட்சி காலத்தில் 2,13,000 கோடி ரூபாய் நிதியை விடுவித்ததாகவும், ஆனால் திரு நரேந்திர மோடி அரசு 8,53,000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை உயர்வது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளில் இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். உரிய காலத்தில் மருத்துவ உதவி கிடைப்பதன் மூலம் ஆண்டுதோறும் 50,000 விபத்து உயிரிழப்புகள் தடுக்கப்படுவதாக எய்ம்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விபத்து நேரிட்டவுடன் விரைந்து மருத்துவ உதவி கிடைக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களுடன் இணைந்து நவீன ஆம்புலன்ஸ் சேவை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் அடுத்த 3 ஆண்டுகளில் மாவட்ட மருத்துவமனைகளில் 372 புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நடப்பு நிதியாண்டில் 200 மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் பழங்குடியினர் மாணாக்கரின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் 440 ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், 728 ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறினார். உதான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு 74 விமான நிலையங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டினார். உதான் திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றார். நாட்டில் அடுத்த 4 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 25,000 கோடி ரூபாயிலிருந்து 50,000 கோடி ரூபாயாக இரட்டிப்பாகும் என்று மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் உலக அளவில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா முக்கிய இடத்தை பிடிக்கும் என்றார். நாட்டின் பாதுகாப்புத்துறை உற்பத்தியை வரும் 2029ஆம் ஆண்டிற்குள் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த பங்களாதேஷைச் சேர்ந்த 35 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை நேற்று கைது செய்துள்ளது. இவர்கள் இன்று மேற்குவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விரைந்து களைந்திட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் இன்று எழுதிய கடிதத்தில் திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 60 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் உள்ள காலணி உற்பத்தி நிறுவனங்களிலும் இதுபோன்ற சூழல் காணப்படுவதாக கவலை தெரிவித்தார். இதன் மூலம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் பறிபோகும் நிலை காணப்படுவதாகவும், எனவே இந்த வரி சிக்கலை விரைவில் தீர்க்க முன்னுரிமை அளிக்குமாறும் முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இத்தொகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். முன்னதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் GKM காலனி, அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் அமுதம் அங்காடி கட்டிடப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். 17 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெற உள்ளன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சியை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பண்டிகை காலங்களில் பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் சுய உதவிக் குழுக்களின் பொருட்களை வாங்கி அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வாக்காளர்கள் தங்கள் விவரங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் தொடர்பான படிவங்களை பூர்த்தி செய்து வரும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் உதவி மையங்களில் வழங்கிடுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு KKSSR ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் 146 பயனாளிகளுக்கு 1 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட நீர்நிலைகளில் சூறை குருவிகள் ஏராளமாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் ஆண்டுதோறும் ஆரல்வாய்மொழி, காட்டாலை பகுதிகளில் பறந்து வருகின்றன. இந்த சூறை குருவிகள் கிழக்கு ஐரோப்பாவில் இனப்பெருக்கம் செய்துவிட்டு இந்தியாவிற்கு வலசையாக வருகின்றன. இந்த சோளப்பட்சிகள் பெருந்திரளாக சோளக்காட்டை வந்தடைந்து சூறையாடுவதால் சூறைக்குருவி என்றும் சோளப்பட்சி என்றும் அழைக்கப்படுகின்றன. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மண் வளத்தை மீட்டெடுக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான கருத்தரங்கு நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூக்கல்துறை கிராமத்தில் நடைபெற்ற கருத்தரங்கு குறித்து எமது செய்தியாளர். விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நீலகிரி மாவட்டத்தில் கூக்கல்துறை கிராமத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை, KVK மெட்ராஸ் உர நிறுவனத்தை சார்ந்த விஞ்ஞானிகள், வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை உரங்களை பயன்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தனர். பிரதம மந்திரியின் பிரணாம் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு விவசாய நிலங்களின் மண் வளத்தை மீட்டெடுக்க ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன். பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் அரசு பொது சர்க்கரை ஆலை நவீனமயமாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் நேற்று வரை 6 லட்சம் சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட்டுள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மின்கம்பி உதவியாளர் தகுதி தேர்வு வரும் 27, 28 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தஞ்சை தேசிய உணவு தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனத்தில் 31வது உணவு விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் கருத்தரங்கம் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறும் உலக டூர் ஃபைனல்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் குரூப் ஆட்டத்தில் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியா நாளை இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதியில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஓமன் இடையிலான வர்த்தக உறவுகள் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா 2025 மக்களவையில் இன்று நிறைவேறியது. சாலை விபத்து உயிரிழப்பை தடுக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களுடன் இணைந்து நவீன ஆம்புலன்ஸ் சேவை கொண்டுவரப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும்
உலக டூர் ஃபைனல்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.